அம்மா மீனாட்சி, இந்த கடை ஆரம்பிச்சதுல இருந்து இந்த காலேஜ் பசங்க பூரா சேர்ந்து கடை வாங்கி என்ன கடனாளி ஆகிட்டாங்க. இனிமேல் என்னால கடை நடத்த முடியாதுமா. ஏதோ உன்னை நம்பி இந்த பேங்க்ல லோனுக்கு எழுதி போட்டிருக்கேன். அது இந்த வாரத்துக்குள்ள ஓகே ஆகணும். இல்லைன்னா அடுத்த வாரம் உனக்கு சூடம் போடுறது கூட காசு இல்ல. சுதாரிச்சுக்க. குட் மார்னிங் யுவராஜ். ஏன் யோகத்தை பத்தி எனக்கு தெரியும். உனக்கு என்ன சொல்றா? முதல்ல ஒரு வணக்கம் வேஸ்டா போச்சு. ஒரு மினி சீசர் பாக்கெட் கொடு. பழைய பாக்கி 5 ரூபா தரணும். தருவோம் இல்ல, முதல்ல இதை கொடுயா. சமாளிக்கிறேன் பாரு. 4 ரூபா பழசு ஒண்ணு 5, 2 சேர்த்து 9 ரூபா. பழச மட்டும் சொல்லு. பழசு 5 ரூபா. எவ்வளவு இருக்கு? 4 ரூபா. பேலன்ஸ் எவ்வளவு? 1 ரூபா. சிகரெட் பாக்கெட் எவ்வளவு? 4 ரூபா. 4 1 5. கால்ல வாங்கிக்க. முதல்ல சொல்லு. முதல்ல சொல்லுவா. கொடு. பழசு எவ்வளவு? 5 ரூபா. இப்போ நான் எவ்வளவு கொடுத்திருக்கேன்? 4 ரூபா. பேலன்ஸ் எவ்வளவு? 1 ரூபா. சிகரெட் பாக்கெட் எவ்வளவு? 4 ரூபா. 4 1 5. காதல வாங்கிக்க. பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குடா. முதல்ல சொல்றான். மேக்ஸ்ல வீக்கா நீ? மேக்ஸ்னா என்ன, வீக்னா அதுவே தெரியாதா? மேக்ஸ்னா கணக்கு, வீக்னா நீ. டேய் சொல்றா. பழசு எவ்வளவு தரணும்? 5 ரூபா. இப்போ நான் எவ்வளவு கொடுத்திருக்கேன்? 4 ரூபா. பேலன்ஸ் எவ்வளவு? 1 ரூபா. சிகரெட் பாக்கெட் எவ்வளவு? 4 ரூபா. 4 1 5. காதல வாங்கிக்க. ஏ போயா. 6 மாசமா இதே கணக்க சொல்றான். ஆனா அந்த 5 ரூபா அப்படியே நிக்குது. சரி, இந்த நாளாச்சு வந்துச்சு. எங்க இந்த நாளையும் காணா? அட சண்டாள பழுதா, இந்த நாளையும் ஆட்டி போட்டு போயிட்டா. சுத்த காவாலி போய் காலேஜாவில் இருக்கும் போட்டு இருக்கு. அழகா இருக்காங்க பசங்க, அழகா இருக்காங்க. எங்களை பாக்குற பசங்க எல்லாம் அழகா இருக்காங்க. எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும் மாட்டா. பாய் ஃப்ரெண்ட்ஸ் தானே கேர்ள்ஸ் அண்ட் பூஸ் கல்லவா. நிறுத்து. ஸ்டாப். ஏன் சார் நிறுத்துனீங்க? என்னது? ஏன் நிறுத்துனா? என்ன கேள்வி கேக்குறியா? நீ ஒண்ணுல வந்து நான் உனக்கு சொல்லணுமா? நோ என்ட்ரியா? சார் சாரி சார் ப்ளீஸ். நோ சாரி. ஐயா அங்க இருக்காரு, வந்து பாத்துட்டு போ. சார் சாரி சார் ப்ளீஸ். சாரி எல்லாம் கிடையாதுமா. முறைப்படி என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு கீ வாங்கிட்டு போ. சரி பிரியா, அதேடி சீக்கிரம் எடுமா. பங்கு கடை வந்துட போறான். இந்தாங்க சார். ஐயோ, ஹலோ, என்ன பண்றீங்க? நான் என்ன கேட்டேன், நீங்க என்ன செய்றீங்க? சார், நான் செலவு பண்றதுல எங்க அப்பாக்கு கணக்கு கொடுக்கணும். ஹோட்டலுக்கு போனா பில் கொடுக்குறாங்க, தியேட்டருக்கு போனா டிக்கெட் தராங்க. அதுக்கு இதுக்கு உங்களால பில் தர முடியுமா? அதுக்கு தான் இது. இது பாருங்க, இப்படி கொடுக்குறேன், எனக்கு வேண்டாம், புடிங்க. வாடி. மாத்தினாங்களா காலம் காத்தால? நமக்கு காவு கொடுக்குற மாதிரி இருக்கிறாக்கி. செஞ்சாங்க தெரியல. போடுங்கம்மா ஓட்டு. கைய விடுறா. என்ன ஆளா கேட்டு இருக்கீங்க? மீட்டர் ஒண்ணு இல்லையா? நோ மீட்டர், ஒன்லி கோட்டர். கோட்டரா சூப்பர் மேட்டர் ஆச்சு. அதான் வரா இல்ல. இருங்க. கட்டிலம் கல்லூரி காலைகளே, கட்டுக்கடங்க கல்லூரி பசுக்களே, உங்களுக்கு சேவை செய்ய எங்கள் பஞ்சென்ற குஞ்சப்பனுக்கு ஆதரவு கொடுங்கள். பஞ்சென்ற குஞ்சம் யார்? இவன் கிட்ட வேலைக்காரன் என்பதை தெரிந்து கொள்ளவே மாணவிகளை வாக்கள் எல்லாம் குஞ்சப்பனுக்கு. உங்களுக்காகவே இந்த குஞ்சு போட்டியிடுகிறார். உங்களுக்கு 33% இந்த கல்லூரியில் பெற்றுத்தரவே உங்களிடம் ஆதரவு தேடுகிறார். மறந்தும் இருந்து விடாதீர், இருந்தும் மறந்து விடாதீர். பஞ்சம் என்கிற குஞ்சை ஆதரிக்க. கேன்வாசிங் நல்லா பண்றாங்கல்ல. ஏய், இதுக்கு கூட சிரிக்க மாட்டியா? போ, வாழ்க்கையில் எப்பதான் உனக்கு சிரிப்பு வருமோ? பாதோ ஆடிய பாதோ. பாத்தீங்களா? இப்போ ஆடியோ பாதத்துக்கு பேச போற ஆள் யார் தெரியுமா? நம்ம ஆடியோ பாதம் எதுக்கு நிக்கிறார், ஏன் நிக்கிறார் அப்படி சொன்ன அது உங்களுக்கே தெரியும். எனக்கு தெரியாதையா? நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்க விரும்புறேங்க. டெஃபினட்டா எஸ், அவரால் ஒழுங்கா நடக்க முடியல கூட இந்த காலேஜ் ஒழுங்கா நடக்கணும். அதனால எல்லாம் ஆரிய பார்த்து ஆதரிங்க. ஏய் சுரேஷ், எங்கடா இருக்க? சொல்லிட்டு வரவே இல்ல. இந்தாமா. அட பயவில்லைங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, நாட்டுப்பழமா? பார்த்தா எப்படி தெரியுது?
சாரி பிரதர். பழமே பார்த்ததுல ஓடு. ஹலோ ஹலோ ஹலோ, வேணுங்கிற பழத்தை நறுக்குன்னு பிக்கணும். இப்படி வர்றேன் பூரா நசுக்கி நசுக்கி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பிக்கும் போது வடியுது, விற்கும் போது வடியுது. கடைசியில் பஞ்சாமரத்துக்கு அடிமாட்டு விலை கேட்கறாங்க. ஐ எம் வெரி சாரி பிரதர். ரயில்வே டைம் டேபிளா? ஆமா. கொஞ்சம் ட்ரெயின் டைமிங் பார்த்து சொல்ல முடியுமா? ஏன் உனக்கு படிக்க தெரியாதா? எனக்கு தமிழ் பேச தான் தெரியும், படிக்க தெரியாது. சரி, இப்போ என்ன படிக்கணும்? ட்ராண்டோ மெயில் எத்தனை மணிக்கு? சாயங்காலம் 7:30 மணிக்கு. நெல்லை எக்ஸ்பிரஸ் நைட்டு 9 மணிக்கு. பார்க்காமலே இவ்வளோ மனப்பாடமா சொல்றீங்க? உன்ன மாதிரி லட்சம் பேருக்கு சொல்லிட்டு இருக்கலாம், அதையும் பார்க்கணும். கோயம்புத்தூருக்கு ப்ளூ மவுண்டன் 8 சேரன் 9. 8 ப்ளூ மவுண்டன் சேரன் 9 மணிக்கு. அப்போ 9 மணி சேரன் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ வைகை மத்தியானம் 12:30 மணிக்கு. அப்போ 8ல் 4 போச்சுன்னா பாக்கி 4. என்ன பேச்சு ஆளு ஒரு சைஸாவே இருக்கானே. அப்போ அதான் கரெக்டாக இருக்கும். ஓகே. என்ன 8ல் 4 ஓவர் 4 பாக்கி? அது வேற விஷயம் பிரதர். ட்ரெயின் டைமிங் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பழம் தின்னதுக்கு காசு? சாரி பிரதர், நான் பணம் எடுத்துட்டு வரல, நாளைக்கு வந்து தந்துடுறேன். தெரிஞ்சவனுக்கே நான் கடன் கொடுக்கறது இல்ல, தெரியாத உன்னை நான் எப்படி நம்புறது? ஒரே ஒரு பழம் தானே பிரதர். ஒரு பழமா இருந்தாலும் அது ஏன் பழம் இல்ல? ஆமா இல்ல. நார்த்தில் 4 ட்ரெயினுக்கு வச்சுட்டோம், சவுத்தில் 4க்கு 1 விற்க முடியாமல் போயிடும் போல இருக்கு. அந்த 1 இவனுக்கு வச்சிட வேண்டியதுதான். இந்தா வச்சுக்கோ. என்ன உருண்டையா இருக்கு? சீட்டாப்பழமா? வெடிகுன்றா என் வேம்பு. வெடிகுண்டா? ஆமா, நீ யாரா? தீவிரவாதி. தீவிரவாதியா? அப்பாடா, என் நாட்டுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை செஞ்சுட்டப்பா. தீவிரவாதி செத்துட்டான், தீவிரவாதி செத்துட்டான். வந்தே யோகராஜ், ஒரு 4 நாளுக்கு முறுக்கு குடியா. முறுக்கு திங்கிற? என்ன பண்றது, உன் கடை முறுக்க தின்னு பழகி தொலைச்சிட்டேன். ஐயோ ஐயோ, இந்தா. ஆனா நீ மிகப்பெரிய ஆளியா. ஒரு சாதாரண பெட்டி கடையை வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி கொண்டாந்த குண்டே பிடுங்கி அதை அவன் மேல எரிஞ்சு கொண்டா பத்தியா? இது எப்படிப்பட்ட விஷயம்? டெல்லி பூரா ஓம் பேச்சு தாயா. ஏன் சார்ஜ் புஷா உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரா? புதுசு கூப்பிடுவார் பாரு. என்னையா சொல்ற? ஆமையா, எங்க பார்த்தாலும் எந்த பத்திரிக்கை பார்த்தாலும் ஓம் பேரு தானே. பின்ன மிகப்பெரிய யோகாரனா. அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும்யா. ஆமா ஆமா, தைரியமா செஞ்சல. திறமை வேணும், ஆனா அதை காப்பாத்துறதுக்கு உசுறு வேணும்ல. யார் உசுறு? ஓ உசுறுதான். ஏன் உசுருக்கண்டா? என்ன நீ கொன்னது சாதாரண நாள் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மிகப்பெரிய தீவிரவாதியா. எந்த நேரமும் உசுறு கிங்காமிங்கா. கிங்காமிங்காமா? ஆமா. டேய், மூஞ்சி முகரையும் பாரு. ஒரு மனுஷன் ஏதாச்சும் சாதனை பண்ணானா அவனை தட்டி கொடுத்து பாராட்ட பழகுங்களா. உடனே 4 பேர் பயமுறுத்திய கொல்ல பாக்குறீங்க. போயா. போறேன். ஏதோ முருகு கொடுத்தாயின்னு முக்கியமான யோசனையை சொல்ல வந்தா என்னை கிறுக்கு போய் நினைச்சு போ சொல்றாயில. ஓ இஷ்டப்பா, ஓ இஷ்டம். நீ கிங்காமிங்கா தான். ஓவரா பயமுறுத்திட்டு போறானே. எது கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போம். யாராவே அவன மாதிரியே வர்றா? ஒருவேளை இருந்தாலும் சொல்லு பழிக்குமோ? இதான் இந்த கடைக்கு ஓனரா? ஆமாங்க. எத்தனை வருஷமா கடை நடக்குது? நான் ஒரு 7-8 வருஷமா வச்சிருக்கேங்க. இங்க நிறைய பேர் வந்து போவாங்களோ? வர்றாங்க. இந்த காலேஜ் தான் இங்க வந்து போகுது. எது? இதுதான் காலேஜா? ஆமா, இதுதான் காலேஜுங்க. எத்தனை பேர் படிக்கிறாங்க? அது ஒரு 1000 பேர் படிக்கிறாங்க. 1000 பேரா? ஓகே, சரி. திருவண்ணாமலையில் எத்தனை மணிக்கு கிளம்புது? அதே திருவண்ணாமலையில் என்ன கேட்டீங்க? ஏன்பா, திருவண்ணாமலையில் எத்தனை மணிக்கு கிளம்புதுன்னு கேட்டேன். சாயங்காலம் 7:30 மணிக்கு கிளம்புது. அப்படியா? இந்த நெல்லை எக்ஸ்பிரஸ்? நெல்லை 9 மணிக்கு புறப்படுது. ஓஹோ, அப்ப கோயம்புத்தூருக்கு எத்தனை மணிக்கு வண்டி? கோவையா? ப்ளூ மவுண்டன் வந்து 8, சேரன் 9. 9 சேரன் 9 மணிக்கு நம்ம வராது. சரி, இந்த வைகை வைகையா? உன்னதான்பா கேக்குறேன். வைகை எப்ப புறப்படுது? வைகை இந்த புறப்பட்டுச்சுடா. யோ,
இவர் யார் தெரியுமா? யோ யார் தெரிஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கா? தீவிரவாதிவே. யோ தீவிரவாதி இல்லையா, பேங்க் ஆபீஸ். வாங்க வாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? பேங்க் ஆபீசரா? நீ இந்த கடைக்கு லோன் கட்ட அப்ளை பண்ணிருந்தல? ஆமா. அது சம்பந்தமா இந்த கடை எத்தனை வருஷமா வச்சிருக்க, எப்படி பிசினஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன கார்ல உட்கார வச்சுட்டு அவர் முன்னாடி நடந்து வந்தாரு. அப்ப ஒவ்வொரு ஊருக்கு ரயில் எத்தனை மணிக்கு போகணும் ஏன் கேட்டாரு? உன் கடை மட்டும் இல்லையா, தமிழ்நாடு பூரா ஒவ்வொரு ஊரா போய் என்கொயரி பண்ணிட்டு வரணும். அதான் அவர் வேலை. அதுக்குள்ள இந்த நல்ல மனுஷனை போட்டு இப்படி அடிச்சுட்டேயா? தெரியாம பண்ண சார். சார் என்ன மன்னிச்சுங்க சார். உனக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லடா, இந்தியால எந்த மூலைக்கு போனாலும் பேங்க் லோன் கிடைக்காதா? உன் பேரை சொல்லிட்டு வர எந்த ஆளுக்கும் உன் பேங்க் லோன் கிடைக்காதா? உன்னை பாக்கிறேன்டா. போய் வெந்நீர்ல குடிங்க. ஐயோ லோன் கொடுக்க வந்தவனையாடா கொலையா கொண்டீங்க. ஐயோ நான் தான் கொள்ள சொன்னா அத்தி நான் என்ன பண்ணுவேன்? போச்சே போச்சா 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 போச்சா. ஐயோ ஐயோ போச்சே போச்சே எல்லாம் போச்சே. அவன மாதிரியே வந்து அவன மாதிரியே கேள்வி மேல கேள்வி கேட்டனாலதான் சந்தேகப்பட்டு அடிச்சேன். இப்ப என் பொழப்புக்கு நானே ஆப்பு வச்சுட்டேன். ஆண்டவா போச்சே 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 போச்சே.